கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்போடு இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் 2வது மாதத்திலும் நம் இந்த கருப்பொருளை தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணினார், என் சபையை கட்டுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்த இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 14வது அதிகாரத்திலே இப்படியாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ, என்ன செய்வதற்காக திட்டமிட்டாரோ அதை அவர்கள் செய்வார்கள். அதை காட்டிலும் இன்னும் மேலானவைகளையும் அவர்கள் செய்வார்கள். என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்குரியவைகளை துவங்கினார். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்தார். நீங்கள் தனிப்பட்ட மனிதர்களாக இந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை செய்கிறேன், கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், நீங்கள் சபையை ஸ்தாபிக்க முடியும். சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபையினுடைய துவக்கத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமான ஒரு துவக்கம். ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 120 பேரில் துவங்கின ஊழியம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் 8000க்கும் மேற்பட்ட ஒரு விசுவாச கூட்டம் அங்கே இருந்தது. அப்படி ஒரு அற்புதமான இந்த துவக்கத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த கான்செப்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. பாருங்கள், 8000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் ஒன்றாயிருந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், சகலமும் பொதுவாயிருந்தது, அவர்களுடைய இருதயமும் மனமும் ஒன்றாயிருந்தது. இது எங்கே துவங்கியது? நம்ம கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும். யோவான் 10வது அதிகாரத்துக்கு என் கூட வாங்க. பதினான்காவது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும்
அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஒரே மேய்ப்பனும் ஆகும். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது என் சபையை கட்டுவேன்னு சொன்னார்ல, இந்த சபையை குறித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல பிதாவானவர் என்னை அறிந்திருக்கிறது போல. என்ன எக்ஸாம்பிள் அது? எனக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவரும் என்னை முழுமையாக இருந்திருக்கிறார், நானும் அவரை முழுமையாக இருந்திருக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறார் அதை நான் செய்கிறேன், நான் என்ன நினைக்கிறேனோ அது அவர் நினைக்கிறது தான். எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன வேறுபாடு கூட இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கிறோம். எங்கள் 2 பேருக்குமான உறவு அது ஆழமானது. இப்போ என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே போல் நானும் என் ஆடுகளும் இருக்க நான் விரும்புகிறேன். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், ஆடுகள் என்னை அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய விருப்பம் எது? என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவங்க யார், என்ன, அவங்களுடைய எல்லாம் அப்போ என்னை அவர்கள் அறிந்து என்னை போல் அவங்க மாறணும், என்னுடைய உறவுக்குள்ளே அவங்க வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? திடீர்னு அவங்க புத்தி அப்படியே அப்படியே எல்லாமே இல்லை. அவங்க மாறுறதுக்காக என் ஜீவனை நான் கொடுக்குறேன். இந்த பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கோங்க. நாங்கள் பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா என்ன அறிஞ்சிருக்கிறார், நான் பிதாவை அறிஞ்சிருக்கிறேன். நான் பிதாவானவர் நினைக்கிறத செய்கிறது எப்போ? அவர் விரும்புகிறத செய்கிறது தான் என் வாழ்க்கை. நான் விரும்புகிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பிதாவும் நானும் அறிந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? பிதாவானவருடைய சித்தம் என்னவோ அதை பரிபூர்ணமாய் செய்கிற நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் என்ன அறிஞ்சிருக்கிறார். இப்போ நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கணும். நான் என்ன செய்கிறேன்? அதுக்கு என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற 12 பேர் மட்டும் இல்லை, வேறு ஆடுகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதுக்குள்ளே வரணும். ஒரே மந்தையாக இருக்கணும். இந்த ஒரே மந்தை, ஒன்னஸ். உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முக்கியமான ஆஸ்பெக்டே எது தெரியுமா? ஒரு மனம். நீங்கள் எந்த சபையில், எந்த குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சபை, குடும்பம். கணவன் மனைவிக்கு வேறு வேறு எண்ணங்கள் இருக்கும், வேறு சிந்தைகள் இருக்கும். அது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற குடும்பமோ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சபையோ கிடையாது. உங்கள் போதகர் ஒரு மாதிரி, நீங்கள் விசுவாசிகள் ஒரு விதம். அதே போல் விசுவாசிகளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம இருப்போம் அப்படின்னா டைரெக்டாக சொல்லிடலாம், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சபையை நான் கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்கணும்னு சொல்லும் பொழுது அதில் முக்கியமான ஒரு வார்த்தை ஒரே மந்தை இருக்கணும், ஒரே மேய்ப்பன், எல்லாம் ஒன்றாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி ப்ரேயர் பண்ணார். யோவான் 17வது அதிகாரம் அவர் ப்ரேயர் பண்ணது என்ன? 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட்! அவங்க ஒன்றா இருக்கிறதுக்காக என் மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க ஒன்றா இருக்கணும். என்ன நான் அவங்களுக்கு தர முடியும்? என் மகிமையே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் என்னுடைய எல்லா மகிமையும் விட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு, அவங்க ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக.
இயேசுவானவர் எதுக்கு ஜீவனை கொடுத்தாரு? எதுக்கு சிலுவையில் மரிச்சாரு? என்ன ரீசன் அவருடைய எதிர்பார்ப்பு? அவங்க ஒன்றா இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த பூமியில் நம்ம ஒன்றா இல்லை. ஒன்றா இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒன்றா இருக்க முடியல. 2 பேர் ஒருமனப்பட முடியலைங்க. ஏன் தெரியுமா? அவங்கவுங்களுக்கு சுய விருப்பம், அவங்கவுங்களுக்கு சுய எண்ணம், அவங்கவுங்க என்ன யோசிக்கிறோமோ ரைட்டு, அவங்கவுங்க என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான். வாழ்க்கையில் நம்மளால் ஒன்றா இருக்க முடியல. வீட்லேயே ஒன்றா இல்லை, எங்கே சர்ச்சில் ஒன்றா இருக்கிறது? கணவன் மனைவியே ஒன்றா இல்லை, எங்கே சர்ச்சில் ஒன்றா இருக்கிறது? ஏன்? எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய சித்தம். என் இஷ்டம் நடக்கலைன்னா வாழ்க்கை அவ்வளோதான். நான் விரும்புகிறது நடக்கணும், நான் எதிர்பார்க்குறது நடத்தணும். என் வாழ்க்கை அப்படி தான். நான் யார் கூட இணைய மாட்டேன். நான் நினைக்கிறத நான் சாதிக்கிறது தான் இந்த பூமியில் இருக்கிறேன். என் விருப்பம் நடக்கணும். அதுக்கு தான் எனக்கு மனைவியோ குழந்தையோ பிள்ளை எல்லாமே என்ன நான் நினைக்கிறது நடக்கணும். நம்ம யார் கூட இணைய மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தொடர்ந்து பாருங்கள், 23 பாருங்கள், அதே வசனத்தில் அதிகாரத்தில். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி. ஒருமைப்பாட்டில் துவங்குறவங்கள தேறினவர்களாய் அவர்கள் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். என்ன ஒரு அன்பு! எல்லாம் என் கூட வந்து அவங்க இருக்கணும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே வரணும். எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற சிங்காசனத்தில் நான் உட்காந்து அவங்களும் அங்கே வந்து இருக்கணும். எல்லா மகிமையும் நான் அவங்களுக்கு தரேன். இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? என் மனசில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சிக்கல. அடுத்த வார்த்தையை சொல்ல பாருங்க, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, உண்மையாகவே பாருங்க, ஒரே ஒரு வாஞ்சை தான். உலகம் நீங்கள் யார், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க தெரில. நான் என்ன செய்கிறேன் அவங்களுக்கு தெரியல. நீங்கள் தான் விளங்க செய்யணும். நான் வேண்டிக்கிறேன், உங்களுக்கு புரிய வைங்க. இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒன்றா இருக்கணும், நீங்கள் ஒன்றா இருக்கணும், நீங்கள் ஒன்றா இருக்கணும். ஆனால் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் வந்துச்சு. யார் பெரியவனாக இருப்பான், யார் வலது பக்கம் உட்காருவான், யார் இடது பக்கம் வருவான், இதே போட்டியில் இருந்தாங்க. நீங்கள் கேட்குறது என்னன்னே உங்களுக்கு தெரியலப்பான்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வந்துச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு என்ன ஸ்டார்ட் ஆச்சு? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, ஒருமனப்பட்டு அப்படிங்கிற வார்த்தை முதல்ல நம்ம நோட் பண்ணுறோம். 2 அதிகாரம் 1 வசனத்துலையும் பார்க்குறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். 46 வசனம் 2 அதிகாரம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. நல்ல கவனிங்க, முதல் திருச்சபை ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்படுவது என்றால் என்ன? இந்த ஒருமனம் ஒற்றுமை காத்து கொள்வோம். நம்ம பாடும் அடிக்கடி. ஏக சிந்தை, ஏக எண்ணம், ஏக விருப்பம், எல்லாம் ஒரே விதமாக இருப்பது. நம்ம எல்லாம் ஒற்றுமைக்காக என்ன செய்வோம்? யூனிஃபார்ம் எடுப்போம். எல்லாம் ஒரே கலரில் என்ன பண்ணுவோம்? சட்டை போட்டுருவோம். ஒரே கலரில்
ஒரே மாதிரி யூனிஃபார்ம் எடுப்போம். யூனிஃபார்ம் போடுறதுனால நம்ம ஒன்றாயிட்டோம், ஒரே சாப்பாட்டை சாப்பிட்றதுனால ஒன்றாயிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் கொயரில் நிற்கிற எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருப்போம். ஒரே எண்ணம் வந்துருச்சா? வரவே இல்லை. ஃபஸ்ட்டு திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருந்தார். என்ன தெரியுங்களா? அதுக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே என்ன நடந்துச்சுன்னு மீண்டுமாக 4வது அதிகாரத்தில் அந்த 32வது வசனத்தை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். இந்த வார்த்தையை நம்ம அப்படி பார்க்குறப்போ ஆங்கிலத்தில் மிக தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாய் மாறினவர்கள், விசுவாசிகள் ஆனவர்கள். ஃபஸ்ட்டு கேள்வியே இதுதான். சபைக்குள்ளே வரும்பொழுது விசுவாசி ஆனமான்றது தான் பிரச்சனை. ஏன்னா இயேசு விசுவாசிகளாக நாங்கள் எப்படி உள்ளே வருவோம் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். விசுவாசி ஆனவங்க எப்படி விசுவாசி ஆனாங்கன்றதான் அதில் முதல்ல கேள்வி இருக்குது. அவங்க தங்கள் பாவத்தை உணர்ந்து, அவங்க செஞ்ச முதல் விஷயம் பாவத்தை உணர்ந்தாங்க. விசுவாசி அவரவங்க தம் பாவி என்கிறத உணர்வதே இல்லை. பாவின்னு நினச்சி சர்ச்சுக்கு வந்திருந்தோம்னா தாழ்மையாக வந்திருப்போம். நான் ரொம்ப கொடூரமானவன், நான் ரொம்ப மோசமானவன், நான் இப்படிப்பட்டவனுக்கு இருந்தது மிகப்பெரிய தண்டனை, எனக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், என் பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்துட்டார், என்ன பரிசுத்தமாக மாற்றுறதுக்கு அவர் வந்தார், பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கிறதுக்கு வந்தாருன்னு சொல்லி உணர்ந்து சர்ச்சுக்கு வந்தோம்னா நமக்கு தாழ்மை வந்திருக்கும். நான் அப்படி வர்றதில்லையே. சர்ச்சுக்கு வரும்போதே நான் ஒரு பெரிய ஆளாக தானே உள்ளே வரேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இயேசுவை நம்புகிறேன், அது ஒரு கேட்டகரியில் வந்துடுறோம். விசுவாசி ஆகி வர்றதில்லை. விசுவாசியாக வர்றதுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் என் பாவத்தை உணர்ந்திருக்கணும், அதை கன்ஃபஸ் பண்ணியிருக்கணும், தாழ்மையோடு கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கணும். ரெண்டாவது ஒன்று முக்கியமாக நடந்திருக்கணும், பரிசுத்த ஆவியானவரை ஆளுவதற்கு ஒப்பு கொடுக்குறவனா நான் மாறி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறதை அவங்க அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. சுய இஷ்டத்துக்கு அவங்க இடம் கொடுக்கல. அந்த ஆரம்ப விசுவாசிகளுக்கு இருந்த பயம் இருக்குது தெரியுமா? அவங்க பாவத்தை உணர்ந்ததுலேருந்து அவங்க யாரை கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நீங்கள் 33வது வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இது எங்கேருந்து துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2வது அதிகாரத்திலே பாருங்கள். நாற்பத்தி 2வது வசனம் பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. இங்கே பாருங்க, அங்க சொல்லப்படுற உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டாங்க. அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஊழியம் பண்ணல, தங்களுக்கு பணம் வரும்னு சொல்லி ஊழியம் பண்ணல, தங்களுக்கு ஆட்களை சேர்த்துக்கிறதுக்கு ஊழியம் பண்ணல. தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவரை மையப்படுத்தினாங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம், அவங்க பேர் அவங்க பெருமைப்படுத்தலை, கர்த்தரை தான் பெருமைப்படுத்தினாங்க, கர்த்தரை தான் உயர்த்தினாங்க. அந்த ஊழியம் நடந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சொல்லி கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு முழுமையாக அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. உபதேசத்தை அப்படியே என்ன சொல்கிறாங்களோ அப்படியே தாழ்மையாக கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய உள்ளம் அவங்களால் நடத்தப்படலை. பாவின்னு ஒத்துக்கிட்டு வந்தாங்க, மனம் திரும்பினாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, சபையில் இணைக்கப்பட்டாங்க. இப்போது அவங்க தேடலெல்லாம் உபதேசத்தை கேட்குறதுல இருந்துச்சு.
உபதேசத்துக்கு கீழ்ப்படுறதில் இருந்துச்சு. அவங்க சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆவலோடு தினமும் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க தினமும் கர்த்தருடைய வசனத்தில் ஈடுபாடோடு இருந்தாங்க. வசனம் அவங்கள உருவாக்க ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணி உருவாக்க ஆரம்பித்தார். விசுவாசிகள் ஆனவர்கள் பாவி என்று ஒத்துக்கொண்டார்கள். அதை கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனம் திரும்பி வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நிரப்பப்பட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சோன்னு என்ன நடக்கிறது? 32வது வசனம் 4வது அதிகாரம். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹார்ட் அண்ட் சோல், எல்லா இருதயமும் ஒரே மாதிரி இருந்துச்சான். இருதயம் ஒன்றாவது உண்மையாகவே அது கூட பார்க்க முடியும். ஆனால் ஆத்துமா ஒன்றா இருந்துச்சான். நீங்கள் இப்போ யோசிங்களேன், நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற பக்கத்தில் உங்கள் லைனில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரே ஆத்மா ஒரே மனம் இருக்குமான்னு கேட்டால், வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. ஏன் தெரியுமா? நம்ம யாருமே விசுவாசிகள் ஆகலை. நம்ம யாருமே நான் இயேசுவை நம்புகிறேன். ஐயோ இது பாருங்கள், இந்த சக்தியெல்லாம் வச்சா மைக் கொடுத்தீங்கன்னா நான் பயங்கரமாக சொல்லிவிடுவேங்க. இயேசுவானவர் எனக்காக தான் வந்தார், அவர் சிலுவையில் மரிச்சார், நான் பாவி தான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எல்லாரும் செஞ்ச வேலையை நம்ம மறந்துட்டோம். நமக்கு பயம் கிடையாது, தேவன் மேலே பயம் கிடையாது, வசனத்து மேலே பயம் கிடையாது, பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறோமேங்கிற பயம் கிடையாது. என்னை யார் கேட்பா? நான் 4 வாரமாக சர்ச்சுக்கு வரமாட்டேன், என்னை யார் கேட்பா? என்ன பிரச்சனை எனக்கு? எனக்கு என்ன நடந்துருச்சு இப்போது? நான் தேவனுக்கு விரோதமாக குடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து போனோன்னே குடிச்சிடுவேன், திருப்பி வந்து இங்கே தான் உட்காந்துருப்பேன். என்ன நடந்துருச்சு? என்ன செத்துட்டு நான் எனக்கு எந்த பயமும் கிடையாது. எல்லா வேலையும் பார்ப்பேன். என்ன நடக்கும்? 15 வருஷமாக சர்ச்சில் இருக்கிறேங்க, சர்ச்சில். ஆனால் நான் இந்த வாரமாக குடிச்சு தாங்க வருவேன். என்ன நடந்துடும்? எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு ஒற்றுமை வருமா? இல்லை. எந்த சபையில் நான் ஒன்றா இருப்பேனா? இல்லை. நான் நினச்சேன் நான் ராஜா, நான் மந்திரி, நான் போவேன், நான் வருவேன். என்ன? ஆனால் நான் இந்த சர்ச்சில் ஒரு மெம்பர். நான் வழக்கம் போல் லேட்டாக தான் வருவேன். யார் என்ன கேட்பா? வேலை இல்லாதவங்க இருங்க, நான் வேலை முடிச்சு தான் வருவேன். நீங்கள் எல்லோரும் சுவிசேஷத்தை பற்றி பேசினா என் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருப்பேன். சர்ச்சுக்கு வந்து அட்டண்டன்ஸ் போடுவேன். ஏன்னா வாழ்க்கையெல்லாம் என் குடும்பம்தான். நான் என் ஊரில் நான் எப்படி நான் சிறப்பாக வாழ போகிறேன், அதுதான் என் வாழ்க்கை. விசுவாசிகள் ஆகிட்டோமா? உண்மையே விசுவாசிகள் ஆகலைங்க. எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்னுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? எங்கிட்ட தான் இருக்குது. நான் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் விசுவாசியே கிடையாது. நான் சபையில் இணைக்கப்படல. சபையில் இணைக்கப்பட்டேன்னு அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வீட்டில் ஒரு வீடு இருக்குது. மகன் எங்கே போகிறான், எங்கே தங்குறான், நைட்டில் எங்கே தூங்குறான்னு அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. அது பேர் குடும்பமா? 2 நாள் கழித்து அவன் எப்போ வருவான்னு பெற்றவங்ககிட்ட கேட்குறேன்னு வச்சுங்களேன். போயிருக்கிறான், எப்போ வருவான்னு தெரியாது. அப்பாவா? அது பிள்ளையா? அப்படி ஒரு சர்ச் இருக்குது. பாஸ்டருக்கு தெரியாது நீ எங்கே போகிற எங்கே வரன்னு தெரியாது. அது சர்ச்சா? அது பாஸ்டரா? அது ஊழியமா? இல்லை. ஏங்க எங்கே போகிறோம் எங்கே வரேன்னு கவனிக்கிறதா உங்கள் வேலை? அதுக்காக சர்ச்சில் நாங்கள் இருக்கிறோம்? இல்லைங்க. சர்ச்சுனா என்ன? ஒரு குடும்பங்கிறது என்ன? சபைங்கிறது என்ன தெரியுமா? வாங்க வாசிப்போம். ஒரு மனம் ஒற்று மனம் எப்போ வரும் தெரியுமா? அதுதான் அங்கே சொல்கிறார் பாருங்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. இந்த வார்த்தையை கவனமாக பாருங்களேன். தான், நான், என்னது, எனக்கு அப்படின்ற யாரும் சர்ச்சுக்குள்ள இல்லை. எல்லாம் கிறிஸ்துவினுடையது. நான் என்னையே கிறிஸ்துவ கொடுத்துட்டேன். நானுங்கிறவன் செத்துட்டேன். இனி நான் அல்ல.
நான் கிடையாதுங்கிறவன் தான் சர்ச்சுக்குள்ளே விசுவாசியானா. நான் என்னது, எனக்கு, என் பேர், என் குடும்பம், என் பிள்ளை, அவங்க இன்னும் விசுவாசி ஆகலை. அதான் அர்த்தம். அவங்க சபையில் இணைக்கப்படலை. சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டுருப்பாங்க, அவ்வளோதான். சபைக்கு வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் போகிறதுனால, சர்ச்சில் வந்து ஆராதனைக்கு வரதுனால நீங்கள் சர்ச்சு மெம்பர்னு நினச்சிடாதீங்க. சர்ச்சு மெம்பர் யார் தெரியுமா? நான் நினைக்கிறவங்க சர்ச்சு மெம்பர் இல்லை. தன்னுடையதுங்கிறவங்க கிடையாது, தனக்குங்கிறவங்க கிடையாது. அது யாராக இருக்கட்டும், நானாக கூட இருக்கட்டும், எனக்கு என்னது, என் பேர், என்னுடையதுன்னு நான் எதையாவது நான் சர்ச்சை பற்றி நினச்சேன்னா நான் சபையில் உண்மையாகவே இணைக்கப்படலை, கிறிஸ்துவோடு இணைக்கப்படலை. கிறிஸ்து கூட இணைக்கப்பட்டால் தலை யார் தான்? அவர் தான் தெரியணும். அவருக்கு தான் பேர், அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு. நான் ஒரு சின்ன உறுப்பு, அதுக்குள்ளே அங்கே போய் நான் யாருன்னு பார்த்துட்டு இருந்தேன், எனக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா ஒற்றுமையாக வரல. நான் நிற்கிறதுனால தான் ஒற்றுமையாக வரல. எனக்குன்னு நினைக்கிறதுனால தான் ஒற்றுமை வரல. என்னதுன்னு நினைக்கிறதுனால தான் ஒற்றுமை வரல. அடிப்படை பிரின்சிபலுங்க இது. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து ஏன் என்னை யாரும் கவனிக்கலை, என்னை யாரும் விசாரிக்கலை, என்னை யாரும் நடத்தலை, உனக்கு இன்னும் நீ ஏழையாக இருந்தால் கூட சரி, உனக்கு நானுங்கிற இடத்துனால தான் நீ இணையவே இல்லை. அது பணக்காரராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். பணக்காரங்க அவங்கள பற்றியும் சொல்லியிருக்குது, ஏழை பற்றியும் சொல்லியிருக்குது இந்த வசனத்தில். நான், என்னை அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுனாவே நீங்கள் சபையில் இணையவே மாட்டீங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஆஸ்பெக்ட் எது தெரியுமா? ஒற்றுமை, ஒருமனம். இந்த ஒருமனம் இல்லாத காரணம் தெரியுமா? நம்முடைய சுயநலம், சுயநீதி, சுயம், எல்லாமே சுயம். நம்மை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்போம். எனக்கு என்ன கிடைக்கும், நான் யாராக இருப்பேன், எனக்கு என்ன இடம் கிடைக்கும். ஒருமனம், ஒற்றுமை வரவே வராது. அப்போ என்ன? விசுவாசிகளானவர்களுக்கு ஒரே இருதயம், ஒரே மனசு உண்டானதுக்கு காரணம், ஒருவனும் தனக்கு உண்டானவைகள் ஒன்றையும் தன்னுடைய என்று சொல்லவே இல்லை. என்ன பண்ணாங்க? சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. எல்லாம் ஒன்று, எல்லாரும் ஒன்று தான். பணக்காரனை பார்த்து நீ பணக்காரன்னு சொல்ல, ஏழையை பார்த்து ஏழைன்னு சொல்ல, எல்லாம் ஒன்று. அப்போ ஏழை யோசிக்கிறான், என்னை ஏன் எல்லாருமே பெருசாக பார்க்கல, என்னை ஏன் மதிக்கலை, என்னை ஏன் டிஸ்பைஸ் பண்ணுறாங்க. பணக்காரங்களை உன்னை டிஸ்பைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிற இடத்துலையே நீ உன்னை பிரிச்சுக்கிட்ட. உன்னை ஆண்டவர் டிஸ்பைஸ் பண்ணலையே, உன்னை கர்த்தர் உன்னை அவமானமாக பார்க்கலையே, கர்த்தர் உன்னை வேண்டான்னு பார்க்கலையே. நீ சபையில் இணைந்திரு. ஒருவேளை இன்னொருத்தன் அந்த இடத்துல சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா நீ ஃபஸ்ட்டு சரியாயிரு. நீ இணைந்திரு கர்த்தரோட. ஒருவேளை ஒருத்தவங்க குறைவாக இருக்கிறாங்க, பணக்காரன் சரியில்லை, படித்தவன் சரியில்லை, இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவன் சரியில்லை, பொறுப்பில் இருக்கிறவன் சரியில்லை, ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன பண்ணார்? குறிப்பாக 33வது வசனத்தில் பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. சபையில் இருக்கிற எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. கிரேட் கிரேஸ். எல்லார் மேலேயும் கிருபை இருக்குது. இதை முதல்ல நாம் உணர்வோமா? சபைக்குள்ளே இணைக்கப்படுற எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கிருபை இருக்குது. நான் வசனத்தை கேட்டா, இன்னொருத்தரை பார்த்தா இல்லை. நான் சத்தியத்தை கேட்க கேட்க கேட்க, சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிய நான் சத்தியத்தில் நடக்க 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 எனக்கு உண்டான கிருபையை யாராலையும் பறிக்க முடியாது. சர்ச்சில் அதிகாரமுடைய உன்னை எதாவது பண்ணிவிட முடியுமா? பணக்காரன் பண்ணிவிட முடியுமா? யாரோ ஒருத்தர் பண்ணிவிடுமா? இல்லவே இல்லை. நீ கர்த்தரோட ஒன்றா இருக்கிற விஷயத்துக்கு தடையா உன்னை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, நீ வசனத்தின்படி நடந்தா. அவங்க எல்லாரும் பலமாக சாட்சி கொடுத்தாங்க, அவங்க எல்லாரும் கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, எல்லாருக்கும் பூரண கிருபை உண்டாயிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்குறார்.
பாருங்கள் 34. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிறது. சபை ஒன்றாயிருப்பதற்கு, சமநிலை பிரமாணத்தை உண்டாக்குவதற்கு, எல்லாரும் ஒரே விதமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு, உடையவன் இல்லாதவன் 2 பேரும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சபை மத்தியஸ்தம் செய்தது. ஒருத்தவங்க இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஒருத்தவங்க படித்தவங்களா இருக்கிறாங்க, ஒருத்தவங்க படிக்காதவங்களா இருக்கிறாங்க. 2 விதம் இருக்கிறது. 2ஐயும் பேலன்ஸ் செய்கிற இடம் எது தெரியுமா? சர்ச். சபையில் வசதியாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் கவனிச்சிருக்கிறேன். எப்போ தான் அவங்கெல்லாம் கொடுப்பாங்க? நாங்களே கொடுக்கணுமா? இப்படி பேசுகிறவங்க தான் நம்ம சர்ச். இன்னும் கொடுக்கறதுனா அந்த கிருபை என்னன்னே தெரியாத சர்ச்சு சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா? நான் இத்தனை வருஷம் பார்க்குறேன். இந்த இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு பேர் எழுதி எல்லாத்தையும் சொல்லும்போது ஒரு சில பெயர்கள் இந்த சபையில் 15-20 வருஷமாக 30 வருஷமாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்குற வருமானத்தில் 1% கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதவங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க சேர்த்து என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. சாதிச்சது ஒன்றுமே இல்லை. திரும்பி பாருங்களேன், நீங்கள் சாதிச்சது ஒன்றும் இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது தக்கதாக, பாஸ்டர் இந்த வருஷம் எனக்கு விளைஞ்சது இவ்வளோ, என்னுடைய குடும்ப தேவைக்கு இவ்வளோ தாங்க, இவ்வளோ இருக்குது. யாருக்கு இல்லை? நீங்கள் யாருக்காவது செய்யுங்க. நம்ம சபையில் ஒரு அப்பா இல்லாதவங்க இருக்கிறாங்க, அம்மா இல்லாதவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் இதை செய்கிறதுக்கு நான் என்ன செய்யட்டும் பாஸ்டர்? நான் இதை என்கிட்ட இருக்குது, நீங்கள் இதை இவங்களுக்கு செய்யுங்க, அவங்களுக்கு செய்யலை, உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்கல கொடுங்க. ஏன்னா இந்த சபையில் ஏற்ற தாழ்வுன்னு இருக்கக்கூடாது. என் பிள்ளை, நான் 2 பிள்ளைக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நான் 20,000 ரூபாய் செலவு பண்ணி ட்ரெஸ் எடுத்தேன். ஒரு 1000 ரூபாய் இன்னொரு ஏழை குழந்தை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எப்படி ஒற்றுமை வரும்? நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? சபையில் ஒரு மனம் ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் ஜீவனை கொடுத்தாரு. என் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் என்ன பண்ணுறேன்? ஏன்னா அவங்க எங்கே இருக்கணும்? நான் இருக்கிற இடத்துல இருக்கணும். நான் ஜீவனை கொடுக்கலாம், அவங்க வர முடியாது. அப்போ நான் என்னத்தை கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும்? ஈகோ விட்டு தரல, நான் பெரிய ஆளுங்கிறத விட்டு தரல, நான் படித்தவங்கிறத விட்டு தரல. எங்கே நீங்கள் சமத்தை பார்ப்பீங்க? 2014 மே மாதம் 4ஆம் தேதி சபை ஒகனேக்கல் போயிட்டு ரிட்டர்ன் வருது. ஒரு சிறு பிள்ளையை கூட்டு நடுவில் நிச்சயது என் பிள்ளை அப்படின்னு. சபையில் எவ்வளோ பெரிய பிரிவு வந்துச்சு தெரியுமா? எப்படி அவர் அப்படி சொல்லலாம்? அதாங்க, சர்ச்சில் நீங்கள் எவ்வளோ மெம்பர் இருக்கலாம், என் இருதயத்து கூட ஒன்றா வந்து உங்களால் நிற்க முடியலன்னா, என்னை போல் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, நீங்கள் சர்ச்சில் இருப்பீங்க, ஆனால் இயேசுவானவர் எதிர்பார்த்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சர்ச்சில் இருக்கவே முடியாது. நான் இங்கே நின்று சொல்கிறேன், கர்த்தர் மத்தியில்னு சொல்கிறேன். நான் பெற்றெடுத்த என்னுடைய ரத்தத்தில் தோன்றின மகளாக இருந்தாலும் சரி, இந்த சபையில் இருக்கிற அவ்வளவு பேரும் எனக்கு ஒன்று தான். ஏன் தெரியுமா? என் ரத்தத்தோட மேலான ரத்தம் தான் எந்த ரத்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவர் கழுவுன எந்த பிள்ளையும் என் ரத்தம் தான். இங்கே இருக்கிற யாரும் எனக்கு இவங்க எல்லாருமே ரத்த பந்தம். இது என் குடும்பம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க என்ன எனக்கு பிறந்தது தான். இல்லை, அது உலகத்தான் பார்க்கறது. மாறி சிஸ்டர் மாறினா அவங்க ஏசு மாறிட்டாங்க. அவங்க மாறி ஆகி இல்லை, அவங்க ஒரு நாள் அவங்க மாறி ஆகியா இருந்தாங்க. இப்போ ஏசு மாறி வந்துட்டாங்க. அவங்க யார்? இப்போ எனக்கு அவங்க சொந்த பிரதர், அவங்க கூட பிறந்தேன்னு சொல்ல, அதை விட மேலானது நான் தான் அவங்க சகோதரன்.
நான் அவங்கள எப்படி பார்த்துக்கிறேன்? என் சொந்த அக்காவை போல் பார்த்துக்கிறேன். இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற அவ்வளவு பேரும் என் ரத்த பந்தம், என் உறவு. இது எனக்குள்ளே நான் எதையாவது விட்டு கொடுக்காமல் இருக்கிறேன்னா, ஒருத்தவங்களை சேர்க்கறதுக்கு, ஒருத்தவங்களை என் பந்தமாக பார்க்கறதுக்கு என் ஈகோவோ, என் பெருமையோ, என் அகந்தையோ, என் சுயநலமோ தடையாக இருந்துச்சுன்னா, அதை தூக்கி போடாமல் நான் இருக்கிறேன்னா நான் என்ன செய்வேன்? என்ன நான் சர்ச்சில் என்ன பண்ணுவேன்? வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போகிறதுனா, வந்து உக்காந்துட்டு ஹலோ ஹாய் அப்படி சொல்லிட்டு போகிறேன்னா இல்லை. இது ஒன்றா இருக்கிறதுக்கு என் கௌரவம் தடை பண்ணும், என் பணம் தடை பண்ணும், என் வேலை தடை பண்ணும், என் குடும்பம் தடை பண்ணால் அதை தூக்கி தூர போகிறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொன்னால் சபை ஒன்றாவாது. எல்லாரும் என்ன தெரியுங்க, தங்கக்கிட்ட இருந்த தடையாக இருந்த எல்லாத்தையும் கொண்டாந்து எங்கே தெரியுமா வச்சுட்டாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுட்டாங்க. நான் இங்கே ஒன்றா இருக்கிறதுக்கு தடையாக என்கிட்ட இருக்கிற சொத்து தடையாக இருக்கும், அது வேணாம் எனக்கு. நான் சபையில் ஒன்றா இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற ஒரு விஷயம், என்கிட்ட நிறைய பணங்குது பாஸ்டர், அதுதான் என்னை சபையில் ஒன்றாக்க மாட்டேக்கு, நான் அதை தூக்கி போட்டுருவேன். செய்வோமா? பைபிள் படிச்சிட்டோம்ல, நான் நிறைய படிச்சிட்டோம்ல, என்ன செஞ்சுருக்கிறோம் இது வரைக்கும்? சபையில் இன்னொரு ஆத்துமாவோடு ஒன்றா இருக்கிறதுக்கு நீங்கள் செஞ்ச தியாகம் என்ன? ஒருத்தர் ஜீவனையே கொடுத்துட்டாரு. நான் அவங்கள போல் அவங்க இடத்துக்கு வந்துட்டேன், அவங்கள ஏன் இடத்துக்கு கூப்பிட்டு வரணும், என் மகிமை அத்தனையும் நான் கொடுத்துட்டேன் ஒன்றாகிறதுக்கு. விசுவாசி ஆனீங்கள்ல, இயேசுக்கு தானே விசுவாசி ஆனீங்க. அவரை மாதிரி என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? சபையில் எல்லாரும் கூடயும் ஒன்றாகிறதுக்கு என்ன தியாகம்? ஒரே ஒரு சின்ன தியாகம். என்னத்தை நீங்கள் விட்டு கொடுத்தீங்க? ஒரு பாவியை மனம் திரும்பி வர அவங்கள அக்செப்ட் பண்ணுறதுல எவ்வளோ தடை. ஒருத்தங்களை எப்படி நம்ம சேர்க்க ஒன்றா இருக்கிறோம்? நம்ம இங்கே ஒன்றாவே இல்லை, பிரிஞ்சு தனித்தனி குரூப். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் டீ பிரேக் விட்டு பாருங்களேன், தனித்தனியாக ஒரு குரூப் அங்கங்கே இருக்கும். ஒன்றா இருக்கிற ஒரே ஆள்னா எல்லா குரூப்புக்கும் போய் வர ஒரே ஆள் நான் மட்டும்தான். யார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 4-5 பேர் எனக்கு சிசிய பிள்ளைகள் இருப்பாங்க. நான் பேசுறதை கேட்பாங்க, நான் அந்த குரூப் லீடராக இருப்பேன். அவங்கள அப்படியே லைட்டாக வழிநடத்தி போயிட்டுருப்பேன். யோசித்து பாருங்களேன், இது சர்ச்சா? நான் மனநோவோடு சொல்கிறேன், நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன். என் கூட ஐக்கியம் வைக்க முடியாதபடிக்கு பிசாசான முதல்ல என்ன சொல்லுவான்? அந்தால் சரியில்லை, அவங்க கூட சேர்ந்துடாத. நீங்கள் இந்த உலகத்தில் யார் கூட சேருவீங்கன்னு போய் சேர்ந்து பாருங்களேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன பரலோகத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய, என்ன கர்த்தரை போல் மாற்றக்கூடிய ஒருத்தரை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, உங்கள் ஐக்கியம் யார் கூட இருக்குது? என் கூட நீங்கள் உங்களால் ஐக்கியப்பட முடியல, நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க, உங்கள் மனசு பிரிஞ்சிருக்குதுன்னா எழுதி வச்சுக்கங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. நான் எனக்காகலாம் பேசலை, தயவுசெய்து சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத கேட்கணும் இல்லை, சத்தியம் சொல்கிறத கேட்கலாம், வேதம் சொல்கிறத கேட்கலாம், கிறிஸ்துவனர் சொல்கிறத கேட்கலாம். ஆனால் உங்கள் மனசு என்னை விட்டு பிரிந்திருக்கும்னு சொன்னால், நீங்கள் உங்களால் என் கூட இணைய முடியலன்னு சொன்னால் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க மாட்டோம், நம்ம ராஜ்யம்தான். நீங்கள் ஈஸியாக பாஸ்டர் குறை சொல்லிட்டு விலகி நிற்கிறீங்கன்னா பிசாசான் உங்களை வஞ்சித்திருக்கிறான். நீங்கள் ஒன்றா இருக்காதபடிக்கு அவன் சொல்கிறது நீ ரைட்டு பாஸ்டர் தப்பு, நீ ரைட்டு சர்ச்சு தப்பு, அவ்வளோதான், உன்னை பிரிச்சிருவான். அப்புறம் நீ யாரை தெரியுமா பின்பற்றுவ? உன் சொந்த மனசை பின்பற்றுவ. நீ நினைக்கிறது தான், நீ விரும்புகிறது தான், உனக்கு எல்லாமே நியாயமாக போடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாமே தப்பாக தெரியும், யாருமே ரைட்டாக இருக்கும், நீ மட்டும்தான் ரைட்டு. ஆனால் இங்கே ஒரு ரைட்டான மனுஷன் என்ன செஞ்சான்னு பார்க்கலாமா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாருங்க, மிக அற்புதமான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம இங்கே வாசிக்கிறோம். அவன் பேர் என்னது? யோசே. நம்ம அவன் பேர் பிரபலமான பேர் என்னது? பர்னபா. பர்னபா அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த அளவுக்கு பர்னபா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை குறித்து நல்ல சாட்சிகள் இருக்கிறது. பின்னால் வாசித்தோம்னா அவன் நல்லவனும், அவனை குறித்து டிஸ்கிரிப்ஷனை படிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நல்ல சாட்சி பெற்றவங்க. அப்போஸ்தலர் அவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, ஆறுதலின் மகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட போனால் என்ன வேணால் அவன் செய்வான். தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதன். அந்த சபைக்கு வந்தான், ரட்சிக்கப்பட்டான். சபைக்குள்ளே வந்தவன் முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தனக்கு உண்டாயிருந்த ஒரு நிலத்தை விற்று அதை கொண்டு வந்து என்ன செஞ்சான் தெரியுமா? 8000 பேர் கூடிட்டாங்க. 8000 பேரும் விசாரிக்கப்படணும். பார்த்தாங்க, சர்ச்சில் இது இப்போ இது இல்லை. என்ன செய்யலாம்? உண்டாகணும். என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகணும், ஆறுதல் உண்டாகணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருக்கிறதுக்கு குறைவாக இருக்கிற ஒரு விஷயத்தை நான் செய்வேன். கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக தெரியல. என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா வந்திருக்குது. இப்போ நல்ல 2 டிஸ்பிளே பெரிய இப்போ டிவி லெவலில் வச்சோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். யார் செய்வா? பெத்தனி செஞ்சிடும், பாஸ்ட் செஞ்சிடும். அவருக்கு என்ன, அது இது சர்ச்சு அங்கேருந்து வந்துடுது. யார் செய்கிறது? எங்கள்தெல்லாம் பத்திரமா இருக்கட்டும் பாஸ்டர், எங்கள் நிலமை அங்கேயே இருக்கட்டும், எங்கள் பணம் அங்கேயே இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட் அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் எங்கேயாவது வாங்கிருங்க. முத்துப்பாண்டி இப்போ தான் முதல் முறையாக அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது உட்காந்துருக்கிறார். பாஸ்டர், இந்த ரிசிப்ட் போடுறீங்கள, என்ன பாஸ்டர் என் பேரில் 10,000 ரூபாய் ரிசிப்ட் போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு. நான் எப்போ காசு கொடுத்தேன்? சால்தான் பாஸ்டர் காசு கொடுத்தாருன்னா சால்தான் பாஸ்டர்னு என்ன பண்ண முடியாது? பேர் எழுதி ரிசிப்ட் போட முடியாது. நம்ம சர்ச்சில் ஒரு சில பேர்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கிறேன். வாழ்க்கையில் அவங்க கொடுத்ததே கிடையாது. அவங்க பேரில் நான் என்ன பண்ணிவிடுவேன்? சர்ச்சில் கணக்கு எழுதிடுவேன். சரிங்களா? என்ன கவர்மெண்ட் வந்து கணக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த சர்ச்சில் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். வேறு வழி இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறது இல்லைம்மா, நீங்கள் கொடுக்குறதுக்கெலாம் நாங்கள் ரிசிப்ட் போட்டு உங்கள் கையில் என்ன ரிசிப்ட்டுங்கிறது நீங்கள் கொடுக்காத யாரோ ஒருத்தன் கொடுக்குறாங்க, அவங்க பேரை நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. யார் பேரை தான் யூஸ் பண்ண முடியும்? உங்கள் பேரை தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வேணால் வாங்க, நான் இந்த வாரம் வந்தீங்கன்னா என்னால் காமிக்க முடியும். ஓ, நாம் ஒன்றா இருக்கிறதுக்கு பெத்தனி கொடுக்குது, பாஸ்டர் கொடுக்குறாரு. நீங்கள்லாம் எப்படியா ஒன்றா இருந்துருங்க. இந்த வாரம் பாஸ்டர் பெத்தனி சர்ச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். காலை சண்டே சர்வீஸ் நான் எப்பவுமே பெத்தனி சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணி தான் வருவேன். அப்போ பெத்தனி சர்வீஸில் சத்தியம் டெடிகேஷனை பற்றி ஸ்லைடு போட்டு 2வது ஸ்லைடில் பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுது யாருமே செருப்புலாம் போட்டு வர மாட்டோம் இல்லையா? ஆனால் பெத்தனியில் எல்லாருமே ஷூ எல்லாருமே போட்டு தான் உள்ளே இருப்பாங்க. அது அந்த நாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவங்க காலெலாம் செருப்பு இல்லாமல் இருக்கிறத சொல்லிட்டு. இப்போ நான் போனாலும் சர்ச்சுக்குள்ளே போகும்போது செருப்பு இல்லாமல் தான் போவேன். அப்போ லேடிஸ் எல்லாம் தனியாக உட்காந்தாங்க, ஜென்ஸ்லாம் உட்காந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் கூட அவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? ஒன்றா உட்காந்துடக்கூடாது, அது பாவம். சரியா? சர்ச்சில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃபேமிலிலாம் ஒன்றா உட்கார, தனித்தனி தான் உட்காரணும். இதெல்லாம் வந்து இந்தியாவினுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே உட்காந்து சாப்பிட்றதுனால அவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கீழே உட்காந்து சாப்பிட்றது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வழக்கம். இதுக்கெல்லாம் சத்தியம் சபையை ரெனோவேட் பண்ணுறதுக்கு நாம் காசு அனுப்புனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அனுப்பலனா அந்த சர்ச் அப்படியே தான் இருக்கும். அவங்களால இதெல்லாம் மீட் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம காசு அனுப்பணும். அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அவங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. நம்ம ஐபிசி குடும்பத்தில் இருக்கிற ஒரு போதகருடைய இருதயத்தில் சபை மக்களுடைய அந்த இடத்துல இருந்தால் நம்ம இவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறோம்ல. நம்பிக்கை சபையில் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நாம் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிறவங்க நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கு நம்ம என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம், என்ன விட்டு கொடுத்துருக்குறோம், என்ன செஞ்சுருக்கிறோம்? 2 நாள் கொடுப்போம், 2 நாள் கொடுக்க மாட்டோம். 2 நாள் விட்டு கொடுப்போம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் பர்னபா ஆறுதலின் மகன், சபை ஒன்றா இருக்கிறதுக்கு நான் இந்த தியாகத்தை செய்கிறேன், நான் இதை விட்டு கொடுக்கறதுக்கு. என் மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், சத்தியத்தை ஒன்றா கேட்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும். என்ன செய்ய போகிறோம்? ஒன்றா இருக்கிறதுக்கு
இது தடையாக இருக்குது, அதை எடுத்து போட்டுருவோம், வாங்க ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? உண்மையவே சொல்கிறேங்க, முதல் திருச்சபையாக நம்ம திருச்சபை மாறணுன்னா விசுவாசியாக முதல்ல மாறுவோம். நான் சரியில்லை, சரியாகிறதுக்கு வந்திருக்கிறேன், என்னை சரியாக்குறதுக்கு இப்போ என்னை ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கிற யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், உதாசீனம் பண்ணி தள்ள மாட்டேன், அற்பமாக பார்க்க மாட்டேன், அவங்கள அலட்சியம் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்களும் மனம் திரும்பி வரணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன தியாகம் பண்ண போகிறேன், நான் எவ்வளோ நேரம் கொடுக்க போகிறேன்? ஒரு விசுவாசி சரியில்லை, நீங்கள் பணம் கொடுன்னு கேட்குற சர்ச்சை இது இல்லை. நேரம் கொடுத்துருக்கீங்களா? போய் ஒரு விசுவாசி வீட்டில் உட்காந்து பாஸ்டரை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒரு விசுவாசி வீட்டில் போய் உட்காந்துருக்கிறீங்க. சபையில் இருக்கிற 2 பிரச்சனையை பேசுறதுக்கு போய் உட்காந்துருக்கிறீங்க. சத்தியத்தை சொல்லி நீ தப்பாக இருக்கிற மனம் திரும்பி வான்னு கூட்டு வரதுக்கு ஆள் இல்லை. கூட்டம் கூடுறேன்ல, நாம ஒரு ஐக்கியப்படுறேன்ல, ஓ பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரா, நான் ஒரு நியாயம் சொல்கிறேன்னு சொல்லி சர்ச்சை பிரிக்கிற ஆத்மா சர்ச்சில் இருக்குது. பாஸ்ட் இந்த வழி சொன்னாரா, நான் உனக்கு இந்த வழி சொல்கிறேன். சபை உடைந்து கிடக்கிறது, சபை பிரிந்திருக்கிறது ஒன்றும் இல்லை. தேவ ராஜ்யம் திரும்பி வர்றதுக்கு எனக்கு ஆத்மா வேணும். நான் திரும்ப சொல்கிறேன், என் மேட்டிமை, என் பேர் புகழ், என் சுயலாபம், எனக்கு இது தேவைன்றதுக்கு எங்கேயாவது நான் நின்று இந்த சபையை உடைக்கிறோன்னா தான் ஆராதனை முடிஞ்ச பிறகு நீங்கள் யாராவது என்கிட்ட சொல்லுங்கள், பாஸ்டர் உங்கள் இந்த திமிர்த்தனம், உங்களுடைய அடங்காதத்தனம், உங்களுடைய இந்த பாவம் இந்த சர்ச்சினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்குது, இதை நீங்கள் மாற்றிக்கன்னு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஆனால் இந்த உபதேசத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு உங்கள் கூட கை கோத்து நான் நிற்க விரும்புகிறேன், உங்கள் கூட நான் இணைய விரும்புகிறேன், உங்களை போல் நான் நிற்க விரும்புகிறேன். அப்படி இணைஞ்சாதான் சர்ச். நீங்கள் உங்கள் பாஸ்டர் கூட இணையாமல் இந்த சர்ச்சில் நீங்கள் இருப்பீங்கன்னா தயவுசெய்து சொல்ல, நீங்கள் வேறு சர்ச்சை பார்த்துருங்க. உங்களால் பாஸ்டர் கூட சமாதானமாக இருக்க முடியாதா, வேறு ஏதாவது ஒரு பாஸ்டர் கூட சமாதானமாக இருக்க பாருங்கள். ஆனால் இந்த சர்ச்சிலேருந்து பிரிஞ்சு நிற்காதீங்க. ஏன்னா கிறிஸ்து ஆளுகை செய்ய விரும்புகிறார், ஒன்றா இருக்க விரும்புகிறார், ஒரு மனம் ஒற்றுமையை வளர்க்க விரும்புகிறார். அந்த ஒரு மனம் ஒற்றுமையினால தான் சபை கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும், இல்லைன்னா அவங்கவுங்களுக்கு கட்டுப்பட்டு போய்கிட்டே இருக்கும். கிறிஸ்து இந்த இடத்துல நம்மை கட்டுப்படுத்தி ஒன்றாக இருக்க விரும்புகிறார். அதற்கு நம்ம இடம் கொடுக்க கண்களை மூடி நம்ம தாழ்த்தலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த உன்னதமான வார்த்தைகளுக்காய் நன்றி. இன்றைக்கு திருச்சபைகளில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. போதகர், மூத்த விசுவாசிகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், ஏழைகள், இப்படி அநேக விஷயங்கள் இருக்கிறது. எங்களுடைய உள்ளங்களினால் நாங்கள் பிரிந்திருக்கிறோம். காரணம், நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படலை. எங்களுடைய சொந்த இருதயத்தை பின்பற்றி நாங்கள் போக விரும்புகிறோம். கர்த்தாவே, சத்தியம் சரியாக இருக்கிற இடத்துல நாங்கள் வேறு எதையோ ஒரு குறையை சொல்லி நாங்கள் பிரிஞ்சு கிடக்க பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களை உருவாக்குங்க. இந்த சபை ஒன்றாக மாறட்டும், ஒரு மனம் ஒற்றுமையை நாங்கள் காத்துக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய தயவு நடத்திட்டோம். நாங்கள் இனிமே பிரிஞ்சு இல்லாமல் ஒன்றா இருந்த உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது தாழ்த்துக்கிறோம். உங்களுடைய மகிமை ஆளுகை செய்யட்டும். இயேசு ராஜாவை நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.